பொன்மூடி வாத்தியம் மேல் வீடு ஜெய கோடி இன்பம் என கொண்டு மோட்சத்தில் வெண்ணங்கி பொன்மூடி வாத்தியம் மேல் வீடு ஜெய கோடி இன்பம் என கொண்டு மோட்சத்தில் கர்த்தரை துதிங்கள், நல்லவர், அவர் கிருபை உள்ளது. தேவனை துதிங்கள், அவர் கிருபை கர்த்தாதி கர்த்தரை துதிங்கள், அவர் கிருபை உள்ளது. ஒருவராய் அதிசயங்களை உண்டாக்கினவர் துதிங்கள், அவர் கிருபை உள்ளது. தேவரே சகலத்தை செய்ய வல்லவர். நான் எப்பொழுதும் என்றைக்கும் உமது நேரத்தை கை கொள்ளுவேன். ஒருவேளை கர்த்தர் என் சிறுமையை பார்த்து அந்த நாளில் அவன் நிந்தித்த நிந்தனைக்கு பதிலாக எனக்கு நன்மையை சரிகட்டுவார் என்றார். 2 சாமுவேல் 16:12. கர்த்தர் அந்த மனுஷனை நோக்கி உன் கையை நீட்டு என்றார். அவன் நீட்டினான். அவன் கை மருங்கையை போல சுத்தமாயிட்டு. கர்த்தாவே உம்முடைய கோபத்திலே அவர்கள் கடிந்து கொள்ளாதே, உம்முடைய உக்கிரத்திலே என்னை தண்டியாதையும். வாலிபன் தன் வழியை எதனால் சுத்தம் பண்ணுவான்? உமது வசனத்தின்படியே தன்னை காத்துக் கொள்கிறனால் தானே. நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார். நீங்கள் அவரை தேடினால் உங்களுக்கு வெளிப்படுவார். அவரை விட்டீர்களானால் அவர் உங்களை விட்டு விடுவார். 2 நாளாகமம் 15:2. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல சட்டைகளை விரித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், அவர்கள் நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். கர்த்தரின் பட்சத்தில் இருக்கிறார், நான் பயப்படேன். மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? யோனா இரவும் பகலும் 3 நாள் ஒரு பெரிய மீனின் வயிற்றில் இருந்தது போல மனுஷகுமாரன் இரவும் பகலும் 3 நாள் பூமியின் இருதயத்தில் இருப்பார். மத்தேயு 12:40. அவன் இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவான். அவனுக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுங்கள் என்று சொன்னான். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு